தளபதிக்கும் ஏகே அவர்களுக்கும் நடுவில் ரொம்பவே அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்போதும் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிளாக தான் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சர்ஜரி முடிஞ்சு இப்போ வீட்டுக்கு வந்திருக்க ஏகே அவர்களுக்கு கால் பண்ணி தளபதி அவர்கள் அவரோட உடல்நலத்தை பற்றி விசாரிச்சிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏகே அவர்களை தளபதி நேரில் போய் மீட் பண்ணுறதா இருந்ததாகவும் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால அவரால் நேரில் போக முடியாமல் கால் பண்ணி அவரோட உடல்நிலை இப்போ எப்படி இருக்கு, எதுக்காக சர்ஜரி பண்ணாங்க, என்ன ரீசன், சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரோட உடல்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏகே கிட்ட பேசினது மட்டும் இல்லாம அவனோட ஃபேமிலி கிட்டயுமே பேசி அவரை நல்லபடியா டேக் கேர் பண்ணிக்கோங்க, வெரி சூன் அவரு கியூர் ஆகி வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைஸ் அண்ட் கேருமே கொடுத்திருக்காரு அப்படிங்கிற நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை கேட்கறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாவும் தளபதி அண்ட் ஏகே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு ப்ரௌட் மூமெண்டாவும் இருக்கும்னே சொல்லலாம். என்னதான் தளபதி தான் பெருசு, தலை தான் பெருசு, தளபதி படம் தான் மாசா இருக்கும், தலை படம் தான் எப்போதுமே கிளாஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஏகே அவர்களுக்கும் தளபதி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த அழகான நட்பு எப்போதுமே தொடர்ந்துகிட்டே இருக்கும். அது இப்போ வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிளா தான் இப்போ தளபதி அவர்கள் ரொம்பவே கேர் பண்ணி ஏகே அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அவருக்கு சர்ஜரி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டதுமே தளபதி கால் பண்ணி விசாரிச்சிருக்காரு. 2 டேஸ்க்கு பிஃபோரா ஏகே அவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் நமக்கு கிடைச்சிருந்துச்சு. அதில் அவருக்கு ஜென்ரல் செக்கப்பை தாண்டி கார்டியோ அண்ட் நியூரோ இந்த செக்கப்பும் நடந்துச்சு. அப்படி செக்கப் பண்ணும்போது தான் அவருக்கு காதில் இருந்து மூளைக்கு போகக்கூடிய நரம்புல ஒரு வீக்கம் இருக்கு, அதுக்கு குட்டியாக ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் அட்வைஸ் கொடுத்ததாகவும் அது ஒரு 20 மினிட்ஸில் நடக்கக்கூடிய சர்ஜரி அப்படிங்கிறதுனால ஏகேவும் அதுக்கு அக்செப்ட் பண்ணி சர்ஜரியை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னைக்கு அவர் ரொம்பவே நல்ல உடல்நிலையோட வீடு திரும்பியிருக்காரு. ஏகே அவர்களுக்கு சர்ஜரி நடந்திருக்கு, அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு, ட்ரீட்மெண்ட்ல இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கறத கேள்விப்பட்டதுமே மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் சோஷியல் மீடியால அவரோட ஸ்பீடி ரெக்கவரிக்காக விஷ் பண்ணி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் இல்லாம ஒரு சில திரைப்பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் தொடர்ந்து ஏகே அவர்களுக்கு விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து தான் இப்போ நம்ம தளபதி அவர்கள் அவரோட ஃப்ரெண்டான ஏகேவுக்கு கால் பண்ணி அவரோட ஹெல்த்தை பத்தி விசாரிச்சிருக்காரு. ஏகே அவர்கள் பாஸ்ட் ஃபியூ வீக்ஸாவே ரொம்பவே டயர்டா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான வெற்றி துரைசாமியோட இறப்புமே அவருக்கு மன ரீதியா ரொம்பவே பாதிச்சிருக்கு. இதனாலேயே எப்போதும் பண்ற மாதிரி ஒரு ஜெனரல் செக்அப் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏகே ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தான் அவருக்கு மூளையில இருக்க அந்த பாதிப்பு தெரியப்பட்டு இப்போ சர்ஜரியும் நடந்திருக்கு. அந்த சர்ஜரி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி இப்போ அவரு கம்ப்ளீட்டா குணமாகியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஃபியூ வீக்ஸில் ஏகே அவர்கள் விடாமுயற்சியோட ஷூட்டிங்லுமே ஜாயின் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி நியூஸும் நமக்கு கிடைச்சிருக்கு.